பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படிக்கலாம். 12வது வசனம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். நாம் எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த வீட்டை நாம் வாழ்த்த வேண்டியதும் ஆசீர்வதிக்க வேண்டியதும் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்ல வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஒரு வீட்டை குறை சொல்லவோ குற்றம் சாட்டவோ கர்த்தர் நம்மை அழைக்கலை. ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்க அப்படிங்கிறார். சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். இந்த காலையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏன் வாழ்த்துகிறோம்? ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் வாழ்த்தும் போது அது மக்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக மாறுகிறது. வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம், ஆசீர்வாதம், வாழ்த்து அவர்கள் மேல் வரும். அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின அந்த வாழ்த்து, சமாதானம், ஆசீர்வாதம் உங்களிடத்திற்கு திரும்பி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா வாழ்த்துற வீடெல்லாம் நல்லா இருக்கணுமே என்று தானே நம்ம நினைக்கிறோம். ஆமாம், வாழ்த்துற வீடெல்லாம் நல்லா தான் இருக்கணும். ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சிந்தை இந்த காலை வேளையில் யோசித்து பார்ப்போமானா, அவங்க பாத்திரமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளோ ஆராதனைகளுக்கு வந்தாலும், எவ்வளவு உற்சாகமாக காணிக்கையெல்லாம் கொடுத்தாலும் கூட நீங்கள் பாத்திரமாக வாழ வேண்டும். பாத்திரமாக என்றால் என்ன? ஒரு மாணவன் ஸ்கூலிலே வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு அவன் பாத்திரமாக வாழ வேண்டும். ஒரு மனிதன் வேலை ஸ்தலத்திற்கு பாத்திரமாக இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து அவன் வேலை ஸ்தலத்திலே வைத்து கொள்ளப்படுவான். ஒருவேளை அவன் பாத்திரமா இல்லை என்றால் எப்படி அவனை வேலை ஸ்தலத்தில் வைத்துக் கொள்வார்கள்? அதே போலத்தான் ஒரு பிள்ளை வீட்டில் இருக்க பாத்திரமா இருக்க வேண்டும். அவன் வீட்டில் இருக்க பாத்திரமா இல்லாமல் அவன் இஷ்டத்திற்கு இருப்பானால் அந்த வீட்டில் எப்படி அவனை வைத்து கொண்டிருப்பார்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவரும் பாத்திரமாக வாழுங்கள். பாத்திரமாக. பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், நிறைய காரியங்களிலிருந்து உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளுங்கள், பாத்திரமாக்கி கொள்ளுங்கள், தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் தேவனுக்கு முன்பாக தகுதியாக வாழ வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். தகுதியற்றவர்களை தேவன் புறக்கணிக்கத்தானே செய்வார். தகுதியற்றவர்களை தேவன் எப்படி தொடர்ந்து சேர்த்து கொள்வார்? நாம் அவிசுவாசிகளாக இருந்தோம், தகுதியற்றவர்களாக இருந்தோம். தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். திரும்பவும் நாம் பழைய காரியங்களுக்கு திரும்பி போகும் பொழுது நாம் அபாத்திரமாய் மாறுகிறோம். பாத்திரமாய் இருக்கிற இடத்திலிருந்து விலகி நாம் அபாத்திரமாய் மாறும் பொழுது தேவன் எவ்வளவு துக்கப்படுவார் என்று யோசித்து பாருங்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மேல் துக்கப்படாதபடிக்கு நாம் பாத்திரமாய் வாழ்வோமா? நம்முடைய அனைத்து செயல்களிலும் நாம் பாத்திரவான்களாய் நம்மை நிரூபிப்போமா? அப்படி இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிலே தங்கும்.
நம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கும், நம்முடைய வீட்டில் இருக்கிற அனைவர் மேலும் தங்கும். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். தயவாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், எந்த காரியங்கள் ஆண்டவருக்கு அபாத்திரமாய் உங்கள் வீட்டில் இருக்கிறதோ அந்த அபாத்திரமான காரியங்களை அகற்றி உங்களை பாத்திரமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். நல்ல காரியம் அப்பா. நாங்கள் வாழ்த்தினாலும் அங்கே பாத்திரவான்கள் இருக்க வேண்டும். அபாத்திரமா இருப்பார்களானால் அங்கே அந்த ஆசீர்வாதம் தங்குகிறதில்லை. பாத்திரவான்கள் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்குகிறது. அவை எங்கள் வீடுகளில் ஆசீர்வாதம் தங்குகிற அளவுக்கு நாங்கள் பாத்திரவான்களா இருப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரங்களில் தருகிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.